அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக அடுத்த 25 நாட்களில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி குரு தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன்னுடைய அதிபத்தியத்தை தானே பார்ப்பதால் அதை விருத்தி செய்வார். அதே போலவே சுகஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள் பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்குங்க. அர்த்தாஷ்டம சனி ராகு தோஷங்கள் சற்று குறையுங்க. மனம் அவ்வப்போது மனம் சஞ்சலப்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உற்சாகமாக மறுபடியும் பணியில் ஈடுபடும் மனநிலையில் தருங்க. அதே போல் நல்லவர்கள் பெரியவர்கள் குருமார்கள் இவர்களுடைய யோசனை உங்களை வழிநடத்தும்படி அமைந்து கொண்டால் துன்பங்கள்ல துவண்டு விடாமல் முன்னேறலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஆழ்ந்து சிந்தித்து சரியான முடிவை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பொருளாதார நிலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. விருச்சகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல தாயின் உடல்நிலையில கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வீடு மனை முதலிய விஷயங்கள்ல மனக்கசப்புகள் சிக்கல்கள் நேரலாங்க. நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எளிதாக நடக்காமல் தடங்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் தாமதமாக ஏற்படலாங்க. 8ஆம் இடம் முழுவதும் கெட்டு கிடப்பதால் அவ்வப்பொழுது மனதில் சந்தேகமும் அச்சமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். கவனம் மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் ஹயகிரீவர் சன்னதிக்கோ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ ராகவேந்திரர் சன்னதிக்கோ சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.